இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சத்துரு கோட்டையை தகர்த்திட வேணும், ஜெபமே போராயுதம். நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜெபமே பேராயுதம். போராயுதம் பேராயுதம், ஜெபமே சர்வாயுதம். போராயுதம் பேராயுதம், ஜெபமே சர்வாயுதம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி, அதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் ஜெயக்கொடியானவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டு கானானுக்கு நேராய் போகிற வழி. அங்கு அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அப்பொழுது ஒரு யுத்தம் உண்டாகிறது. மோசே யோசுவாவை கூப்பிட்டு யுத்தத்தை நடத்தும்படி செய்கிறார். மோசே மலையின் உச்சியிலே போய் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கு கரங்களை உயர்த்தி நிற்கிறார். ஆரோனும் ஊரும் அவருக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் கரம் உயர்த்தி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை முறியடித்தார்கள். கரம் தொய்ந்து கீழே விழுந்தால் அமலேக்கியர் எழும்ப ஆரம்பித்தார்கள். இதனாலே ஆரோனும் ஊரும் மோசேயுடைய கரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எழுந்து அமலேக்கியரை முறியடித்து ஒரு ஜெயத்தை அங்கு பெற்றுக் கொள்கிறார்கள். அங்குதான் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை மோசே கட்டி அந்த இடத்திற்குள்ளே யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். அங்குதான் கர்த்தர் எங்களுக்கு வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வெற்றி கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்களோடு தொடர்ந்து யுத்தங்களை நடத்தி கொடுத்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் தோல்விகளை சந்திக்கிறோம், பாடுகளின் பாதைகள் கடந்து போகிறோம். தோல்விகள் என்றால் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக என்று மாறிவிட்டது. வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கும் பொழுது துவண்டு விடக்கூடாது என்றுதான் ஆண்டவரும் சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையிலே அது பள்ளமும் மேடுகளும் நிறைந்த ஒன்றுதான். ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய காரியங்களிலே தோற்று போய்விடக்கூடாது. அதுதான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். பூமிக்குரிய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. நஷ்டம் வந்து விட்டது அல்ல, கஷ்டமா இருக்கிறது, உடனே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. நாம் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது பாடுகள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அவற்றின் மத்தியிலும் உறுதியாக நிற்கும் பொழுது இவ்வுலகத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி சிறந்தவர்களாய், இயேசுவை போல ஜெயித்தவர்களாய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பாலைவன பிரயாணம் அது. அதில் ஒட்டகங்களிலே வியாபாரிகள் பிரயாணப்பட்டு தொடர்ந்து போவார்கள். அவருடைய தொழில் அந்த முக்கியமான விலையுயர்ந்த பொருட்களை அவங்க கொண்டு போவாங்க. ஒட்டகத்தில் வைத்து இரவும் பகலுமா பாலைவனத்தின் வழியாகத்தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே கொள்ளையடிக்கிற கூட்டமும் உண்டு. இரவிலே இவர்கள் ராத்தங்கிற இடத்திலே அந்த கொள்ளை கூட்டங்கள் வந்து இவரை சுற்றி அடித்து எல்லாவற்றையும் பிடுங்கி சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலும் ரொம்ப அவர்கள் சேர்ந்துதான் பிரயாணம் பண்ணுவார்கள், தனியாக போக மாட்டார்கள். போகிற கூட்டத்தில் ஒரு ஜெபிக்கிற கூட்டமும் இருந்தது. இவர்கள் இரவு படுக்கும் பொழுது அது வண்ணாந்தரமாகத்தானே இருக்கும். அங்கே ஜெபித்து விட்டு தங்கள் உடம்பைகளை வைத்து தூங்குவார்கள். இதுதான் இவர்கள் சொல்லும்போது இப்படியே போகும்போது போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இவர்கள் ஜெபிக்க முடியாமல் டயர்னஸ்ல தூங்கிட்டாங்க. அப்பொழுது அந்த கொள்ளை கூட்டங்கள் தொடக்கத்திலிருந்தே இவர்களிடமிருந்து உச்சிதமான உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து விட வேண்டும் என்று ஃபாலோ பண்ணி வரும்போது கிட்ட வந்து நைட்டு இவங்களை இது பண்ணலான்னு பார்த்தா அவங்களை சுற்றில ஒரு கோட்டை, ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொள்ளையர்களுக்கு புதிதாக இருக்கிற இந்த வனாந்திரத்தில், இந்த பாலைவனத்துல யார்டா அவங்களுக்கு காம்பவுண்ட் கட்டி கொடுத்தாங்கிற மாதிரி குழப்பம். ஆனா ஒவ்வொரு நாள் இரவும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இவங்களால் உள்ளே போக முடியவில்லை. ஆனா என்று அவர்கள் ஜெபிக்காமல் சோர்ந்து படுத்து விட்டார்களோ, அந்த டயர்ட்னஸ்ல அன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க. ஒரு சின்ன கேப் இருக்குது. உள்ள வந்த உடனே கொள்ளையடிக்க அவங்களுக்கு மனதில்லை. இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கொள்ளை கூட்டம் அந்த வியாபாரிகளை எழுப்புகிறார். எந்திரிச்சோன்னு அவர்கள் பயந்து விட்டார்கள். ஐயோ, கொள்ளை கூட்டத்தார் வந்து விட்டார்களே, இவ்வளவு தூரம் வந்து நம்ம கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் விலையுயர்ந்தது போய்விடும் என்று சொல்லி அங்கலாய்க்கும் போது அவர் சொன்னா, அவங்களை நாங்கள் கொள்ளையடிக்க விரும்பவில்லை,
மாறாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி நடந்ததை அப்படியே சொல்லுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நாங்கள் உங்கள் பொருட்களை எடுத்து செல்ல வரும்பொழுது எங்களால் கிட்டே வர முடியவில்லை. உங்களை சுற்றி ஒரு விதமான ஒரு கோட்டை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று அவைகள் இல்லை, அதில் இடைவெளி இருந்தது, நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். அதன் ரகசியம் என்ன என்பதுதான் இந்த வியாபாரம் செய்கிற மனிதர்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம். இன்று நாங்கள் ஜெபிக்கவில்லை. அவர் சொன்னால் நாங்கள் உன்னதமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்கப்பட அவர்தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஜெபித்து விட்டு படுப்போம். அவர்தான் எங்களுக்கு சுற்றிலும் அரணாக இருந்து நடத்தி வருகிறார். இந்த இரவு நாங்க ஜெபிக்கல, டயர்ட்னஸ்ல எல்லாம் தூங்கிட்டோம், அதனாலதான் நீங்க உள்ள வர முடிஞ்சதும் அவங்க சொல்லிட்டு போனாங்களா? அப்படி பண்ணாதுங்க. டெய்லி ஏறெடுக்கிற ஜெபத்தை நீங்க எடுத்துட்டு போங்க, இல்லன்னா நாங்க இன்னைக்கு விட்டுட்டு போறோம், இன்னும் கூட்டங்கள் நிறைய இருக்குது, அவங்க உங்க பொருட்களை எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களா? தங்கள் தவறினை உணர்ந்து ஜெபிப்பதை தொடர்ந்தார்களா? இந்த வாழ்க்கையில தோல்விகள் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு என்று ஜெபிப்பதை நிறுத்த வேண்டாம். ஆண்டவரை தேடுவதை நிறுத்த வேண்டாம். அவரை சார்ந்திருப்பதை நிறுத்த வேண்டாம். அவரை நோக்கி பார்ப்பதை நிறுத்த வேண்டாம். அதில் நாம் உறுதியா இருக்கும் பொழுது முடிவிலே ஜெயம் நமக்கு உரியதாக மாறும். அதோடு மட்டுமல்ல, மறுமையும் நமக்கு சுதந்திரமாக மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இச்செபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் இச்செய கிறிஸ்து, நீர் யெகோவா நிசி அப்பா, நீ ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். தோல்விகள் நிரந்தரம் அல்லப்பா, தோற்று போய்விட்டமே, நீ என்ன இருக்குது இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து மீண்டுமாய் தூக்கி நிறுத்தி உம்முடைய பாதையிலோட கிருபை கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அல்லாஹ் அவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். யெகோவா நிசி, நம்முடைய ஜெயக்கொடியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயத்தை கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போட்டு பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே.